வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடைகளில் பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசி மாவு தான். ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வர வரைக்கும் கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால தான் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த மாவை குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வெடிப்பு எதுவும் இல்லாமல் குட்டி குட்டி பாலா உருட்டிக்கோங்க. மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் பால், 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பாலை அடுப்பில் வச்சு பால் பொங்கி வரணும். பால் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்பப்போ இடையில மெதுவாக கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் இந்த 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிடணும். அப்போதான் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். அப்பப்போ கொழுக்கட்டை வேகிற வரைக்கும் மெதுவாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச அரிசி மாவு தண்ணியை இதில் முழுவதும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காகும், அதனால 1 கப் தண்ணியை சேர்த்து கலந்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்த 2 நிமிஷத்துலேயே நல்ல பால் கெட்டியாகிரும். பாருங்கள், 2 நிமிஷமே போதும். இப்போ 1 கப் மாவுக்கு 3/4 கப் சீனி எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேண்டாம்னா
1/2 கப் சீனியே போதும். ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சீனி சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு இரண்டாவது நம்ம தண்ணி சேர்த்தாலும் பாருங்க பால் திக்காக தான் இருக்கு. ஏலக்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.